தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். நீட் எக்ஸாம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? நீட் எக்ஸாம் ஃபேராக நடத்துகிறாங்களா இல்லை ஃபேர் இல்லாமல் நடத்துகிறாங்களா, நியாயமாக நடத்துகிறாங்களா இல்லை நியாயம் இல்லாமல் நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டம். ஒரு போராட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்திய நாட்டிலே டெல்லியில் நடந்துட்டு இருக்கு, சென்னையில் நடந்துட்டு இருக்கு, பல பகுதிகளில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கியா. இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிற மோட்டிவ் என்ன? ஃபேராக நடத்தணும். மத்திய அமைச்சர், அதாவது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதுக்கான டோட்டல் அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கணும். அவர்னால இங்கே டிப்ரெஷனாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் பல ஸ்டூடெண்ட்ஸ், பல பிள்ளைங்கள் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, உயிரையே மாய்த்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒட்டுமொத்த அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுக்கணும், அவங்களோட குடும்பத்துக்கு தக்க நிவாரணங்களை அவங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மோட்டிவ் தான் போராட்டம். அந்த மோட்டிவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கேருந்து வந்தாங்க, தலித் மக்கள் எங்கேருந்து வந்தாங்க, அந்த மோட்டிவில் விஜய் அவர்கள் எங்கேருந்து வந்தார், டிவிக்கு எங்கேருந்து வந்துச்சு, ஜனநாயகன் படம் எங்கேருந்து வந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எனக்கு புரியாத புதிராக நான் நேற்று முந்தா நேற்று இதுதான் கண்டென்ட். அதாவது திமுக பிஜேபி ஒன்றா சேர போகிறாங்கயா, சேர்றதுக்கான அனைத்து வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க, அஜெண்டாவை செட் பண்ணியாச்சு, நரேட்டிவை செட் பண்ணியாச்சு, இது மாதிரி தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பேசினோம். அதையும் தாண்டி பல தலைவர்கள், திருமாவளவன் அவர்கள் போன்ற பல தலைவர்களும் பேசிட்டும் வராங்க. இன்னைக்கு இயக்குனர் டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. 8 அமைச்சர்கள், ராஜ்மோகன் அவர்கள், வன்னியரசு அவர்கள், கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் நம்ம தமிழ்நாட்டில் டிவிக்கு சார்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எங்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யலை, ஒத்த விஷயம் கூட அவங்க பண்ணல. அப்போ எதுக்கே நீங்கள் டிவிக்கு என்ன மாற்றத்திற்காக நீங்கள் வந்தீங்க? ஏதாவது மாற்றம் வந்துச்சா? எங்கள் மக்களுக்கு ஏதாவது மாற்றம் வந்துச்சா? ஏதாவது முன்னேற்றங்கள் வந்துச்சா? ஏதாவது வந்து அவங்களோட ஃபெசிலிட்டி, அன்றாட வாழ்க்கைகள், அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் ஏதாச்சும் நீங்கள் பூர்த்தி பண்ணீங்களா? ஒன்றுமே பண்ணல. என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் பாவம் இந்த மாணவர்கள் வேற நியாயமான ஒரு 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 தேர்வை நடத்துங்கயா, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க. லைக் வந்து பிஜேபி அரசாங்கமே இறங்கி வந்துச்சு. நேற்று நைட்டு 11-12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று, செல்ஃபி வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. फ्रेंड्स, मैं जानता हूं कि पेपर लीक ये कोई मामूली विषय नहीं है. நாங்கள் வந்து கேபினெட்டில் இதுக்கான டிஸ்கஷன் எடுக்க போகிறோம். தனி வந்து ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு இதில் பேப்பர் லீக் சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். டோட்டல் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு யாரையுமே நாங்கள் வந்து தண்டிக்காம விட மாட்டோம், எல்லாருமே தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்லிட்டு பாரத பிரதமரை இறங்கி வந்துட்டாங்க. அவங்களும் வேறு எந்த கண்டென்ட்டும் பேசல. நீட் எக்ஸாமுக்கான அந்த லீக்குக்காக தானே நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்காக தானே நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. அதுக்கான அனைத்து இன்வெஸ்டிகேஷனும் நாங்கள் பண்ண ரெடி, அதுக்கு நாங்கள் இறங்கி வரோம், கேபினெட்லேயே நாங்கள் டிஸ்கஷனுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இறங்கி வந்துட்டாங்க. ஆனால் இங்கே என்ன கண்டென்ட் ஓடிட்டுருக்கு தெரியுமா? தலித் மக்களுக்கு ஏன் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஓடிட்டுருக்கு. நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு எதிரான போராட்டத்தில் ரஞ்சித் அவர்கள் கலந்து கொண்டு 8 அமைச்சர்கள் இருக்காங்க. இங்கே யாரும் தலித் மக்களுக்கோ, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ யாருக்கும் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தான் அந்த விஷயத்தை பேசணும். இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் அந்த ஆர்டிக்கல் இருக்குது. ஆவுடையார் கோயில்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஆவுடையார் கோயில்னு சொல்லிட்டு ஒரு தாலுக்கா இருக்குது. அந்த தாலுக்காக்குள்ளே அம்பேத்கர் நகர்னு சொல்லிட்டு ஒரு தெரு இருக்குது. அந்த ஒரு தெருவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தலித், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாருக்குமே, ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருக்குமே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள், நேற்று வரைக்கும் தவறாக பேசிட்டேன், 20 ஆண்டுகள்னு சொல்லிட்டு நேற்று பேசினேன். திருப்பி நான் இன்றைக்கி அந்த கண்டென்ட் பேசுகிறதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது தான் அடுத்து கிடச்சிச்சு. 40 ஆண்டுகளாக அந்த மக்கள், எங்களுடைய உடல்கள், நாங்கள் யாராவது இங்கே இந்த பகுதியில் இறந்துட்டாங்கன்னா எங்களால் நேரடியாக கொண்டு போக முடியாது, கழினி வழியாக கொண்டு போகிறோம், வயல்கள் வழியாக கொண்டு போகிறோம், எங்களுக்கு ஒரு அடிப்படை சாலை வசதியை தயவு செஞ்சு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க, ஒரு அடிப்படை சாலை வசதி கூட இல்லை. நான் கழினியில் நைட்டு பகலாக ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு ஒரு பகுதியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். 40 ஆண்டுகளாக அந்த மக்கள் கோரிக்கை வச்சு திமுக, அதிமுக எந்த கட்சியும் கண்டுக்கவே இல்லை. 40 ஆண்டுகள் முன்வைத்த கோரிக்கையை திமுகவும் ஏன் கண்டுக்கல, திமுகவும் ஏன் செஞ்சு கொடுக்கல, அதிமுக ஏன் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் ஏன் கேள்வி கேட்கல. ஆவுடையார் கோயில்னு சொல்லிட்டு அந்த பகுதிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், கிறிஸ்டினாக இருக்கக்கூடிய எனக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போது பலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச போதிலும் ஏன் அந்த மக்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாத காரணம் என்னென்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற காரணத்தினால ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி டிவிக்கு சார்பாக நேற்றெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தீங்கல்ல, தொழிலாளர்களுக்கான அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட அதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து உத்தரவு அளித்து அந்த பகுதி மக்களுக்கான அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள் ஒட்டுமொத்தத்தை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை அளிச்சிருக்காங்க. அதுக்கான வேலைகளை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்க.
சத்தியமாக சொல்கிறேன், டிவிக்காக நான் முட்டு கொடுக்கல. ரஞ்சித் அவர் கேள்வி கேட்டுட்டாரியா, ரஞ்சித் அவர் இப்படி பேசிட்டாரியா, நீட் எக்ஸாமில் வந்து பேசிட்டாரு, அப்போ டிஎம்கேயோட அஜெண்டாவை இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டு கொடுக்கல. இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சார்பாக அதில் வந்து ஆர்டிக்கிளை நான் பேசுகிறேன். இந்த ஆர்டிக்கிளில் தெளிவாக சொல்லியிருக்கு, டிவிகே சார்பாக புதுக்கோட்டையில் ஆவுடையார் கோயில்னு சொல்லிட்டு அந்த தாலுக்காக்குள்ளே அந்த தாலுக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் என்ற பகுதியில் அந்த டிவிகே சார்பாக இவ்வளோ நற்பணிகள் செஞ்சுருக்காங்க, இவ்வளோ நல்ல விஷயங்கள் மக்களோட மேம்பாட்டிற்காக அடிப்படை வசதிகளை செய்கிறதுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் சொல்லுது. இது கூட தெரியாமல் பொது வழியில் யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுத்தாங்க. அந்த நரேட்டிவ் எப்படி மாற்ற ட்ரை பண்ணுறாங்க பாருங்களேன். நம்ம தினம் தினம் பேசிகிட்டு இருக்க விஷயம் அதுதான். பாவப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாணவிகள் அதில் போய் போராடுறதுக்கான காரணம் என்ன? கஷ்டப்பட்டு படிக்கிறோம், பகலாக படிக்கிறோம், நீட் எக்ஸாமை தயவு செஞ்சு ஃபேராக நடத்துங்க. நீங்கள் கேன்சல் பண்ண போகிறது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஏற்கனவே ஒரு கட்சி மாயாஜாலம் பண்ணுறோம், எங்ககிட்ட தான் மந்திரம் இருக்குது, எங்ககிட்ட தான் மாயம் இருக்குது, எங்ககிட்ட தான் கத்திரிக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்துனாங்க, கையெழுத்து வாங்கினாங்க. நாங்கள் என்ன ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து மாற்றிடுவோம், தலைகீழாக போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றி இதுக்கு மேலே நாங்கள் ஏமாறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் நடத்தக்கூடிய எக்ஸாமையாச்சும் தேர்வையாச்சும் நியாயமான முறையில் நடத்துங்க. பேப்பரை லீக் பண்ணாதீங்க. அதனால டிப்ரெஷன்லேயே ஸ்ட்ரெஸ்லேயே எங்கள் மாணவிகள் வந்து சூசைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவில் நடக்கக்கூடிய போராட்டத்தை இங்கே வந்து எப்படி திசை திருப்புறாங்க பாருங்களேன். அப்பேற்பட்ட நல்ல மோட்டிவில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் தலித் மக்களுக்கு ஏன் இதை செய்யலை? தலித் மக்கள் என்ன நீங்கள் செஞ்சீங்க? என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க? ஜனநாயகம் படத்தை ஏன் நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க? விஜய் அவர்கள் ஏன் படத்தில் நடிக்கிறாரு? விஜய் அவர்கள் ஏன் பிறந்தார்? விஜய் அவர்கள் ஏன் சிஎம் சீட்டில் உட்காராரு? ஏன் ஒரு சேரில் உட்காரு? ஏன் எதுக்காக மாற்றம் என்று சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேட்ச், என்ன கேம்னே தெரியாமல் ஏதோ ஒரு கட்சி, இந்த உடன்பரப்பு, இந்த உளுந்த பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்களா, அந்த திமுக என்ற கட்சி எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டே அந்த அஜெண்டாவையும் தூக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மதுரையில் திமுகவால் ஒரு சாதாரண ஒரு கொடியை கூட விசிக கட்சியினரால் அந்த கொடியை ஏற்ற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசினது யார்? திருமாவளவன் அவர்கள். அதையும் தாண்டி நீங்கள் இந்த பொது தொகுதியில் நிற்கவே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசினது யார்? மிஸ்டர் கருணாநிதி அவர்கள். இது எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியாது, இத்தனை ஆண்டுகளை கேள்வி கேட்காத, மக்களுடைய பிரச்சனையை கேள்வி கேட்காத மிஸ்டர் ரஞ்சித் அவர்கள் இன்னைக்கு வந்து கண்டென்ட்டுக்காக இந்த ஒட்டுமொத்த நரேட்டிவை மாற்றுறதுக்காக பேசுறது எப்பேற்பட்ட கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு மக்கள் நீங்களே பாருங்களேன். பல மக்கள் குழப்பத்தில் அதே நம்புகிறாங்க. ஆமாம், டிவிக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி இன்னொரு அம்மா தேவதர்ஷினி சுகுமாரன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகா பிள்ளைங்க, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து நீட்டு நீங்கள் பாஸ் பண்ணணுமா, நீங்கள் எம்பிபிஎஸ் கிராக் பண்ணணுமா, நீங்கள் எல்லாம் டாக்டர் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? கோச்சிங் சென்டரில் சேரணும். கோச்சிங் சென்டருக்கு நல்ல கோச்சிங் சென்டர் ஒன்று இருக்குது, வேலம்மாள் போதி நீட் கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது. சில லட்சங்கள் தான் ஃபீஸ் வாங்குறாங்க, சில லட்சங்களில் வாங்கி அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களாம் நீட்டை கிராக் பண்ணிடலாம், டாக்டர் ஆகிடலாம், எம்பிபிஎஸ் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தில் நடித்து ஸ்டூடெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதில் சேர வச்ச அம்மா இன்னைக்கு நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது, நீட் எக்ஸாம் இருக்கிறதுனால மாணவிகளுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் வருது. மாணவிகள் என் பொண்ணு கூட எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது, அது வந்து கொடிய ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போராட்டத்தில் வந்து மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரி மக்களை எங்களெல்லாம் பார்த்தா எப்படி முட்டாள்கள்னு தெரியுதா, இல்லை வந்து இப்படி நெத்திலே தான் எழுதி வச்சுருக்கா? எதை பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்கு, இல்லை நீங்கள் அவங்க கொடுக்குறத பேசுகிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத கேட்டுட்டு நாங்கள் நம்புறதுக்கும் இன்னும் எங்களை முட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா மிஸ்டர் ரஞ்சித் அவர்களே, இல்லை தேவதர்ஷினி சுகுமாரன் அவர்களே? நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல் என்னங்கிறதா எனக்கு சத்தியமாக புரியலை. மக்கள் உங்களுக்காச்சும் புரியுதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.